ஸோ லைவ் ஆகிடுச்சுல்லப்பா, ஆடியோ வீடியோ கிளியராக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குதுன்னா நம்ம இன்றைக்கி டிரான்ஸ்மிஷனோட லாஸ்ட், அதாவது லைன் பேராமீட்டர்ஸோட லாஸ்ட் டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ லைன் பேராமீட்டர்ஸோட லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா லாஸஸ். ஸோ கொரோனா லாஸஸ்னால் என்ன அண்டு அதில் இருக்கிற திங்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் கொரோனா லாஸஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் பிஹேவியர் தான்ப்பா. ஓகேயா? கொரோனா லாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் பிஹேவியர் தான் கிளாஸஸில் இருக்கும். ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராப்பா. ஒன்ஸ் அகெயின் நம்ம வெரிஃபை பண்ணிடுவோம். ஸோ ஓகே அப்படின்னா நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம சைடில் எல்லாமே கிளியராக இருக்குப்பா, வித்தவுட் எனி டிலே. ஸோ நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன். ஸோ தேர்ஃபார் நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் என்னென்ன கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஈஸி அண்ட் ட்ரிப்ளிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஸோ பர்டிகுலராக நம்ம டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸஸை உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட செக் பண்ணுங்கள். தேர்ஃபோர் உங்களுக்கு அப்போ தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கிளாஸஸ் உங்களுக்கு புரியும். ஓகேயா? ஸோ நம்ம எப்போவுமே ஒரே விஷயம் தான் சஜஸ்ட் பண்ணுறது, சார் வெறும்னே கிளாஸஸ் மட்டுமே எனஃப் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ அதை தவிர்த்து நிறைய லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குப்பா. ஓகேயா? ஸோ நம்ம கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எப்போவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ரொம்பவும் பார்ப்போம். ஸோ ஆஸ் வெல் ஆஸ் நம்ம மேக்ஸிமம் மார்க் எப்படி வாங்கிறது, ஒரு சப்ஜெக்ட்னால் நம்ம எப்போவுமே ஒரு மேக்ஸிமம் மார்க்கை எடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கான யூசேஜ். அந்த வகையில் நம்ம கிளாஸஸ் எப்போவுமே நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிற மாதிரி தான் டீச் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இந்த கிளாஸஸை வச்சு சார் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. நீங்கள் பிஎஸ்யூ எக்ஸாம்ஸ் எழுதலாம் அண்ட் ஈவன் இஎஸ்சி எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ கொஷின் பேங்க்ஸை நீங்கள் இஎஸ்சி பார்த்தாலுமே புரியும்ப்பா. ஸோ நம்ம கிளாஸஸை பார்த்துட்டு நீங்கள் இஎஸ்சியோட கொஷின்ஸ் எடுத்துமே சால்வ் பண்ண முடியும். அதுதான் நம்ம எப்போவுமே சொல்கிறது. ஸோ ஒரு இஎஸ்சி அளவுக்கு நமக்கு கிளாஸஸ் தெரிஞ்சிச்சுனாலே டெஃபினட்டாக என்ன எக்ஸாம்ஸ்னாலும் கிளியர் பண்ணலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். அண்ட் தென் நம்ம கோர்சஸோட ஃபீச்சர்ஸை இப்போ பார்த்துடலாம். தேர்ஃபோர் கிளாஸஸ்குள்ளே போகலாம்ப்பா. ஸோ நம்ம கோர்சஸ் எப்போவுமே லைவ் கிளாஸஸ்ப்பா. ஸோ லைவ் கிளாஸஸும் நமக்கு லைவாக தான் இருக்கும். கொஷின் டிஸ்கஷன்ஸும் நம்ம லைவில் தான் கொடுக்குறோம். ஸோ அது உங்களால் பார்க்க முடியல, அந்த ஃப்ளெக்சிபிள் டைமில் உங்களால் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டடாகவும் மாறிடும். அதை நீங்கள் அப்புறமாவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஷெட்யூல்டு மேனரில் இருக்கும்ப்பா. ஸோ ப்ராப்பரான ஒரு கிளாஸஸ், டெய்லி டிஸ்கஷன், வீக்லி டெஸ்ட்டுன்ற பேட்டர்னில் தான் நமக்கான கிளாஸஸ் இருக்கும். ஸோ கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. ஸோ கிளாஸஸ்ஸு, டிஸ்கஷனு, கொஷின் ப்ராக்டிஸ் செஷனு, ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும்பா. ஸோ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அடுத்ததாக வீக்லி டெஸ்ட் இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் ஒரு டெஸ்ட் சீரீஸும் இதுலேயே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ ஈஸியாக அப்போ உங்களால் ஸோ நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும்ப்பா. ஓகேயா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிளாஸஸ் அண்ட் சப்போர்ட்டை பொறுத்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டவுட் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை எப்போவுமே அந்த ஃப்ரீ ஆஃப் டைமில் அவங்களுக்கு உடனே இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் அது கிளியர் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஒரு ரெக்கார்டட் திங்ஸோ பின்னாடி ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதோ கிடையாது. நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஆஸ் வெல் ஆஸ் எல்லா கிளாஸஸும் லைவில் தான் இருக்கும். அதனால நீங்கள் டேரெக்டாகவே இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டாஃப் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா ஸோ நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. டெய்லியுமே நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கோம், டெய்லியுமே டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, சடனாக உங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னா அப்போ அப்பயே அதை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த மேஜர் அட்வான்டேஜஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ண ஆஸ்பரன்ஸ் எல்லாரையுமே கேளுங்க. ஸோ கேட்டுட்டு ஸோ ஜஸ்ட் நீங்கள் விசாரிக்கலாம்ப்பா. ஸோ செல்ஃபாக படிக்கிற ஆஸ்பரன்ஸ்க்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஃபினட்டாக சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு நிறைய வீடியோஸை நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்யூச்சர் டேஸில் இன்னும் நம்ம ஃப்ரீ ஆக்சஸும் கொஷின் டிஸ்கஷன்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்ப்பா? லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? என்னோட
கெப்பாசிட்டர் அப்படின்றத தானே பார்த்தோம். ஸோ கெப்பாசிட்டரை நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ இப்போது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் எனக்கு எத்தனை கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் எனக்கு எவ்வளவு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றது நமக்கு தெரியணும்பா, கிளியரா? ஸோ அந்த எத்தனை கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் கிவன் ஃபர்தராக அடுத்ததாக என்னால் அந்த கெப்பாசிட்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த கெப்பாசிட்டன்ஸ் என்னென்ன பேராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்னா ஒரு 3 கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்பா. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இன் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன், கரெக்டா? ஸோ இந்த ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற ஒரு கெப்பாசிட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்னப்பா? லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ். டிரான்ஸ்மிஷன் லைனில் ஆர் ஃபேஸுக்கும் ஒய் ஃபேஸுக்கும், இல்லை ஒய் ஃபேஸுக்கும் பி ஃபேஸுக்கும், ஸோ இல்லை பி ஃபேஸுக்கும் ஆர் ஃபேஸுக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபேஸுக்கும் அனதர் ஃபேஸுக்கும் இடைப்பட்ட கெப்பாசிட்டன்ஸை தான் நம்ம லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ்னா இட் இஸ் அ கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஒன் கண்டக்டர் டு அனதர் ஃபேஸ் கண்டக்டர்ஸ். ஓகே, 2 ஃபேஸ் கண்டக்டர்ஸ்க்கு அக்ராஸாக ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்ததாக ரெண்டாவது என்ன சார்? லைன் டு எர்த், விச் இஸ் எர்த் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அடுத்ததாக மூணாவது ஒரு கெப்பாசிட்டன்ஸும் நம்ம ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது என்ன கெப்பாசிட்டன்ஸ் சார்? லைன் டு டவர் கெப்பாசிட்டன்ஸ். டவர்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்சுலேஷன் கெப்பாசிட்டன்ஸ். சார் இந்த மாதிரி ஒரு 3 கெப்பாசிட்டன்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகுது. ஒன் இஸ் லைன் டு லைன், லைன் டு எர்த் அண்ட் லைன் டு டவர். ஸோ இந்த 3 கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 கெப்பாசிட்டன்ஸ்லையும் எந்த வேல்யூ டாமினண்ட்டாக இருக்கும், எந்த வேல்யூ லோவராக இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணியிருப்போம். சார் இந்த கம்பேரிங் டு இவனை வந்து நம்ம C1 அப்படின்னு எழுதியிருந்தோம். லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டினோட்டட் as C1, this is C2 and this is C3. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் அனதர் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் இடைப்பட்ட கெப்பாசிட்டன்ஸ்ன்றது லார்ஜர் வேல்யூ. ஓகேயா? ஆனால் லைன் டு எர்த் கெப்பாசிட்டன்ஸ்ன்றது ஒரு ஸ்மாலர் வேல்யூ. ஸோ அதனால இட் இஸ் ஈக்குவலன் டு 0 அப்படின்னு சொல்லி போடுவோம். அண்ட் லைன் டு டவருக்குமே என்ன சார் ஆகும்? டெஃபினட்டாக நமக்கு லைன் டு டவரோட கெப்பாசிட்டன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒய்? பிகாஸ் என்னோட டவர்ன்றது ஒரு லாங்கர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். தேர்ஃபோர் இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆல்சோ 0பா. ஸோ அடுத்ததா, ஹாய் சார், ஐம் கேட் 29 ஆஸ்பரன் வேர் ஐ கேன் ஃபவுண்ட் த பிளேலிஸ்ட் ஆன் நெட்வொர்க் தியரி. ஸோ நம்ம சேனலில் உள்ளே போயிட்டு பாருங்கப்பா, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. நெட்வொர்க் தியரி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் கிளாஸஸ் இருக்கும், ஆஸ் வெல் ஆஸ் அந்த கிளாஸஸ்க்கு தேவையான கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், டெஃபினட்டாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டெஃபினட்டாக நீங்கள் கேட், இஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ தேர்ஃபோர் லைன் டு லைன் அண்ட் லைன் டு எர்த் அண்ட் லைன் டு டவர் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதில் 3 கெப்பாசிட்டன்ஸ் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கும். பட் இதில் யார் ரொம்ப லார்ஜராக இருப்பான்னா, எஸ், லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் அ லார்ஜர் ஒன். அந்த ரிமைனிங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்ப்பா. ஓகே, அந்த ரிமைனிங்ஸ் ஆர் நெக்லிஜிபிள். ரிமைனிங்ஸ் நெக்லிஜிபிள் குவான்டிட்டியாக தான் இருக்கும். அடுத்ததாக இந்த கெப்பாசிட்டன்ஸை நம்ம ஃபர்தராக இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இண்டக்டன்ஸில் நம்ம அதை கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ தேர்ஃபோர் அதனால தான் இங்கே கெப்பாசிட்டர்லையும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணோமா? சார் இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ்ன்றது என்ன சார் கிடைச்சிச்சு? சார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த சாலிட் கண்டக்டர் இஸ் 0, தேர்ஃபோர் இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் வில் ஆல்வேஸ் 0. கரெக்டா? அப்போ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ்ன்றது 0வா தான் சார் இருக்கும். Okay, because electric field inside the solid conductor is 0, therefore internal capacitance is 0.
அண்ட் லேட்டர் ஆன் நம்ம எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணோம். ஆமாப்பா, எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் அண்ட் சர்க்கியூட் தியரி, நெட்வொர்க் தியரி ரெண்டுமே சேம் தான். ஓகேயா, ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து நெட்வொர்க் தியரின்னு படிப்பாங்க, நம்ம வந்து சர்க்கியூட் தியரி அப்படின்னு சொல்லி படிப்போம். பட் சர்க்கியூட்டுக்கும் நெட்வொர்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் சிலபஸாக நமக்கு அப்படி தான் இருக்கும். ஓகே, அந்த யூனிட்டை நீங்கள் பாருங்கள், சர்க்கியூட் தியரின்ற யூனிட், எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்ன்ற யூனிட்டை பாருங்கள். ஸோ அதுவே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும், விச் இஸ் கேட் சிலபஸ் உங்களுக்கு இருக்கும் அதில். ஓகே, ஸோ அடுத்ததா இங்கே எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். இந்த எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருப்போம்ப்பா, ஸோ சிங்கிள் ஃபேஸ் 2 ஒயர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் 2 ஒயர், ஸோ இதோட எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அடுத்ததா 3 ஃபேஸ், அதோட எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ சிங்கிள் ஃபேஸ் 2 ஒயரோட எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் என்ன சார்? ஸோ ஃபர்ஸ்ட்டு லைன் கெப்பாசிட்டன்ஸும் கால்குலேட் பண்ணுறோம் அண்ட் ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸும் கால்குலேட் பண்ணுறோம். சி லைன் டு லைன். ஓகே, இந்த லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் தான் இதுக்கான அர்த்தம். ஓகே, சிஎல்எல் லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ். இது எப்படி நம்ம எழுதலாம் சார்? பை எப்சிலான் எல், பை எப்சிலான் எல் டிவைடட் பை ln of d divided by r. ஸோ இது லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் சார். ஸோ ஒருவேளை நமக்கு லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா, ஸோ இஃப் வி நீட் லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ் வாட் வி டூ, நம்ம என்ன பண்ணியிருப்போம்ப்பா, லைன் டு நியூட்ரல்னா we need to multiply, that is 2 pi zeta ln d by r. ஓகேயா, ஸோ இது என்னோட லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ். இது ஃபார் ஒன்லி வேலிட் இன் அ சிங்கிள் ஃபேஸ் 2 ஒயர் டிரான்ஸ்மிஷன். ஓகேயா, இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் 2 ஒயர் டிரான்ஸ்மிஷனுக்கு மட்டும்தான் சார் பொருந்தும். அடுத்ததா இப்போ 3 ஃபேஸ்க்கு நம்ம பார்க்கணுமா? ஸோ 3 ஃபேஸஸ்க்கு நம்ம எழுதுறப்போ என்ன சார் பார்த்துருப்போம்? எஸ், 3 ஃபேஸஸ்லையும் லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸை நம்ம எழுதுவோம். That is 2 pi epsilon naught L divided by ln of small d by small r. Actually அங்க வந்து என்னோட சேம் வேல்யூ தான். ஸோ ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ் அந்த இடத்துல எனக்கு இருந்த அதே ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ் தான். ஸோ இந்த இடத்துலையும் எனக்கு இருக்கும் சார். அப்போ எனக்கு லைன் கெப்பாசிட்டன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் சார்? சிஎல்எல் வேணும் அப்படின்னா that is 1/3 into 2 pi epsilon naught L divided by ln of d by r. அவ்வளோதான் சார். ஸோ திஸ் இஸ் லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இது நேற்று தான் நம்ம கிளாஸஸில் டெரைவ் பண்ணோம். ஃபர்தராக அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த கெப்பாசிட்டன்ஸ், இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன் ஆர் இப்போ யூனிட் லென்த்தை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன வந்துச்சு நமக்கு? 2 pi epsilon naught divided by ln of small dன்றது என்ன? டிஸ்டன்ஸ், ஜியோமெட்ரிக் டிஸ்டன்ஸ், GMD. அடுத்ததா ஸ்மால் ஆர்ன்றது என்ன? ஸோ திஸ் இஸ் கெப்பாசிட்டன்ஸ், ரைட்? இது என்னோட கெப்பாசிட்டன்ஸோட கால்குலேஷன்ஸ், ரைட்? அப்போ தேர்ஃபோர் GMRன்னு போடக்கூடாது, GMR மாடிஃபைடு. ஸோ கிளியர் தானப்பா? ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பர் யூனிட் லென்த் கேட்குறாங்க, கெப்பாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ் பர் யூனிட் லென்த்துக்கு கேட்குறாங்க. அப்போ 2 pi epsilon naught divided by ln of GMD by GMR modified. Okay, so the capacitance is 2 pi epsilon naught divided by ln of GMD by GMR modified. அடுத்ததா நெக்ஸ்ட் போலாம்ல. ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸஸ் போலாமா? ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சார் சார்ஜிங் கரண்ட்னா என்ன? ஏன்னா இந்த கெப்பாசிட்டரை நான் ஸ்டார்ட் பண்ணப்பவே என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த கெப்பாசிட்டர் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல எவ்வளவு சார்ஜிங் கரண்ட் இருக்கும், அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் எவ்வளவு சார்ஜ் ஆகும், இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேண்டும் எனக்கு. ஓகே, இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு எனக்கு சார்ஜிங் கரண்ட் இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் போகலாம்லப்பா. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம சார்ஜிங் கரண்ட்னா என்ன, அதை பற்றியான டீட்டெயில் அனாலிசிஸ் அண்ட் கொரோனா லாஸஸை பற்றி பார்க்க போகிறோம்.
சார்ஜிங் கரண்ட். புரியுதுல்லப்பா உங்களுக்கு? என்ன பண்ணுறோன்றத ஃபஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு இன்டீட்டெயில்டாக எதையுமே புரியலனாலும் தட் இஸ் நத்திங் ராங். ஆனால் பேசிக்காக இதனால என்ன பண்ணுறோம், அது என்ன பண்ணுதுன்னு ஒரு பேசிக்கான ஒரு ஓரல் வியூவை தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஓரல் வியூவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் புரியும். அப்புறம் திரும்ப இன்னும் கொஞ்சம் படிங்க, அதுக்கப்புறம் திரும்ப இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திரும்ப கொஞ்சம் படிங்க. இப்படி தான்ப்பா பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் போய் ஃபுல்லாக படிச்சிடுறோம், ஸோ படிச்சுட்டு அடுத்த நாள் நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த விஷயம் இவ்வளோ சூப்பராக புரியாது. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குல்லப்பா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு தான் நம்ம பண்ணணும், அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்தது ஏறணும்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏறிட்டு அடுத்த உடனே 10வது ஸ்டெப்பில் நம்ம கால் வைக்க முடியுமா? ஸோ முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு டெய்லி டிஸ்கஷன், டெய்லி கிளாஸு கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் அதுக்கான ப்ராப்ளம், அடுத்த நாள் கிளாஸஸ் அதுக்கான ப்ராப்ளம், அடுத்த நாள் கிளாஸஸ் அதுக்கான ப்ராப்ளம், இந்த மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்த ஏரியாவில் டவுட்ஸ் வரும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்டை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக திரும்பவும் போய் படிப்போம். ஸோ அது திரும்ப படிக்கிறப்ப இன்னும் அது பெட்டராக புரியும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் எப்பவுமே ஒரே முறை படிக்கிறதுனாலையோ, ஸோ திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் படிக்கிறதுனாலையோ எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வராது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு டியூட்டர் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் இட் இஸ் குட், வெல் அண்ட் குட். ஸோ அந்த பர்டிகுலர் டியூட்டர்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், கிளாஸஸ்லேருந்து ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லித்தரணும். ஸோ அதனால தான் நான் வந்து டிஸ்கஷன்ஸ் கொடுக்குறேன். டெய்லி டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் 4:30க்கு நம்ம டிஸ்கஷன்ஸ் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ சார்ஜிங் கரண்ட்டை இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட கெப்பாசிட்டன்ஸை நேற்று நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருந்தேன். சார், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் நேற்று ஒரு 3 கெப்பாசிட்டன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன். அந்த 3 கெப்பாசிட்டன்ஸில் 2 கெப்பாசிட்டன்ஸ் நெக்லெக்ட் ஆகிடும். அப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு சொன்னேன்னா. ஸோ திஸ் இஸ் த சப்ளை, டிரான்ஸ்மிஷன் லைனோட சென்டிங் எண்ட். ஓகே, டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குல்லப்பா, அதோட சென்டிங் எண்ட். ஸோ அடுத்ததா இப்போ என்னோட லைன் டு நியூட்ரல் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் C1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா C2 C3 நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா அது எர்த் கெப்பாசிட்டன்ஸ். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னோட இப்போ டவர் கெப்பாசிட்டன்ஸ், அது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ C1 மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் C1. இதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸை நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம்ப்பா, C1-ஐ C லைன் டு நியூட்ரல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல அப்ளை ஆகிருக்கு பாருங்க, இந்த வோல்டேஜும் திஸ் இஸ் ஆல்சோ ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, ஏன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இங்கே இருக்கிறதுமே ஃபேஸ் வோல்டேஜஸ். ஏன் ஒரு டேர்மை மட்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இங்கே ஃபேஸ் கரண்ட்டோ ஃபேஸ் வோல்டேஜோ இருக்கிறப்போ அங்கே நம்ம ஃபேஸில் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ லைன் டு நியூட்ரல் VLN இஸ் ஈக்குவலன் டு VP. ஓகேயா, ஸோ லைன் டு நியூட்ரல் வோல்டேஜ்ன்றதை நம்ம எப்படி எழுதுறோம்ப்பா, VP அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ த லைன் டு நியூட்ரல் வோல்டேஜ் இஸ் VP. ஓகே, அடுத்ததா இப்போ இந்த இடத்துல இதுதான் என்னோட சப்ளை வோல்டேஜ் VP அப்படின்னு இருக்குல்லப்பா. ஸோ VPன்றது தான் என்னோட பீக் வோல்டேஜ் இல்லைன்னா சப்ளை வோல்டேஜ். ஸோ இந்த பீக் வோல்டேஜ் வழியாக தான் என்னோட இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து சார்ஜ் ஆகுது. இது வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் லைன்ப்பா. ஓகே, திஸ் இஸ் லைன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதில் போகிற கரண்ட்டு, ஸோ இந்த லைனில் போகிற இந்த கெப்பாசிட்டன்ஸில் போகிற கரண்ட்டு தான் நம்ம சார்ஜிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறதுக்காக எடுத்துக்கிட்ட கரண்ட், தட் இஸ் சார்ஜிங் கரண்ட். ஸோ இப்போ இந்த சார்ஜிங் கரண்ட்டை தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். சார், நமக்கு என்ன தெரியும், எப்பவுமே வோல்டேஜ் எப்படி எழுதலாம்ப்பா. ஸோ வோல்டேஜ்ன்றது வோல்டேஜ் V ஈக்குவலன் டு I இன்டு R அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இது DC சர்க்கியூட்டில் பொருந்தும். பட் ஆனால் டிரான்ஸ்மிஷன் லைன்ன்றது என்னப்பா, திஸ் இஸ் AC சர்க்கியூட்டா. அதுலேயும் இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்கே கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. அப்போ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும், இம்பிடன்ஸ்ன்றதை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த சர்க்கியூட்டில் ரியாக்டன்ஸ் இருக்கும். இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக அதுக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC இருக்கும் தானே.
இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குன்னா டெஃபினட்டாக அதுக்கு ஒரு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸி இருக்கும் தானே, அதை தான் நான் எழுதுகிறேன். த வோல்டேஜ் V இஸ் ஈக்குவலன் டு I இன்டு எக்ஸி. ஓகேயா, இந்த வோல்டேஜ் V ஈக்குவலன் டு I இன்டு எக்ஸி அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இந்த இடத்துல இந்த வோல்டேஜ் என்னன்னு எழுதியிருக்கோம், தட் இஸ் VPன்னு எழுதுறான். ஸோ இந்த இடத்துல கரண்ட்டை வந்து சார்ஜிங் கரண்ட் ஐசின்னு எழுதலாம். அப்போ தேர்ஃபோர் என்னோட சார்ஜிங் கரண்ட் ஐசி வேணும்னா என்னப்பா எழுதுறோம், ஸோ த பீக் வோல்டேஜ் டிவைடட் பை ரியாக்டன்ஸ் எக்ஸி. ஸோ அடுத்ததாக வாட் வி நோ, ரியாக்டன்ஸ் எக்ஸி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எப்படிப்பா நம்ம எழுதுவோம், 1/ωc. ஓகேயா, ஸோ எக்ஸின்றதை நம்ம 1/ωc எழுதுவோமாப்பா. ஸோ நெக்ஸ்ட் அப்போ 1/xc இருந்தால் என்னவாயிடும், எக்ஸின்னா 1/ωc. அப்போ ஒமேகாசி அந்த 1/ωc 1/xc எழுதுனா சரி. இப்போ பாருங்க 1/xc எழுதுனா என்ன வரும், ωc வருமா, புரியுது தானே. ஸோ எக்ஸின்னா 1/ωcனா அப்போ 1/xcனா ωc தானே. ஜஸ்ட் அப்போ 1/xc ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் என்ன போடலாம்ப்பா, ωc அப்படின்னு சொல்லி போடலாம், VP ωc. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் சார்ஜிங் கரண்ட் IC. ஓகே, இது என்னோட சார்ஜிங் கரண்ட் IC. ஸோ அடுத்ததா சரி, இப்போ அடுத்ததா என்ன பண்ணணும்னா இந்த சார்ஜிங் கரண்ட் பர் யூனிட் லென்த்துக்கு சொல்கிறாங்க. இப்போ டிரான்ஸ்மிஷன் டவர்ன்றதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம், 50 கிலோமீட்டர்ஸில் இருக்கலாம், இட் மேபி 500 கிலோமீட்டர்ஸ்லையும் இருக்கலாம். அப்போ எல்லா இடத்துலையும் சார்ஜிங் கரண்ட்டுன்னு ஒன்று தானா, டெஃபினட்டாக கிடையாது. லென்த் இன்க்ரீஸ் ஆக சார்ஜிங் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆக இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கா, அடுத்த கெப்பாசிட்டன்ஸ் இது மாதிரி கீப் ஆன் போயிட்டே இருக்கும்பா. ஓகே, அப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆக சார்ஜிங் கரண்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபைனலாக த சார்ஜிங் கரண்ட் பர் யூனிட் லென்த் ஸோ அப்போ therefore the charging current per unit length, அப்போ என்னோட சார்ஜிங் கரண்ட் பர் யூனிட் லென்த்துக்கு கேட்குறாங்கப்பா. ஸோ அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்போ பர் லென்த் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர். அப்போ IC is equivalent to VP omega C1. ஓகே, C1 into L அப்படின்னு சொல்லி எழுதுறேன் சார். ஓகே, VP omega C1 into L. ஸோ இங்கே ஏன் C1ன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி C1 தான். ஸோ என்னோட கெப்பாசிட்டன்ஸ் 1 தான், 2, 3ன்றது நெக்லேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால அதை நான் C1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட லைனோட சார்ஜிங் கரண்ட் பர் யூனிட் லென்த்து. பர் யூனிட் லென்த் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இவ்வளவு சார்ஜிங் கரண்ட்டு அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுன்றது எடுத்துக்கும் சார். ஓகே, இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா சார், டெஃபினட்டாக இந்த சார்ஜிங் கரண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு கேட்பாங்க. சார் என்னோட ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்துகிறேன் அப்போ சார்ஜிங் கரண்ட் என்னவாகுது, சார் என்னோட லென்த் அதிகப்படுத்துகிறேன் அப்போ சார்ஜிங் கரண்ட் என்னவாகுது, என்னோட வோல்டேஜ் நான் அதிகப்படுத்துகிறேன் அப்போ சார்ஜிங் கரண்ட் என்னவாகுது, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கா, எஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி டு VP 2πf into C. கரெக்டா? அப்போ பீக் வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி அடுத்ததா 2πfc into L. ஸோ லென்த் இருக்குல்லப்பா. ஸோ ஆக்சுவலி இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, சாரி சார். பர் யூனிட் லென்த்துக்கு நம்ம எழுதுறோம்ல, ஸோ இங்கே இதுக்கப்புறமா லென்த் இருக்கு. ஓகே, ஏன்னா இங்கே ωc முடிஞ்சிச்சு. ஸோ பர் யூனிட் லென்த்தில் நம்ம சொன்னால் மட்டும் தான் லென்த்தை எடுத்துக்கிறோம். அப்போ therefore ஃபைனலாக என்னோட சார்ஜிங் கரண்ட் IC எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு எழுதிக்கோங்க. IC டிபெண்ட்ஸ் ஆன் த VP. ஸோ VP அப்படின்றது என்னப்பா, திஸ் இஸ் த பீக் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ என்னோட பீக் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், டிரான்ஸ்மிஷன் லைனோட பீக் வோல்டேஜ். அடுத்ததான் நெக்ஸ்ட் IC எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, நெக்ஸ்ட்டு என்னோட ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது.
அடுத்ததா ஐசி வேற எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, இந்த லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ கிளியரா, இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட் நோட்டு. இதில் இருந்தும் நமக்கு கொஷின்ஸ் வந்து ரெகுலராக கேட்குறாங்க. அப்போ சார்ஜிங் கரண்ட்ன்றது என்னோட பீக் வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி அண்ட் லென்த் ஆஃப் த கண்டக்டர்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக இதில் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு, ஸோ ஷண்ட் சசப்டன்ஸ் எவ்வளவு, ஸோ டோட்டல் சசப்டன்ஸ் எவ்வளவு, டோட்டல் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்போ அதை நம்ம எழுதிக்கலாம். Okay, yeah. So next, so the capacitance, the total shunt capacitance. So total shunt capacitance na enna, எவ்வளவு total shunt capacitance இந்த transmission line ல இருக்குது? Sir, it is CL C1 into L. இதுதான் என்னோட total shunt capacitance ன்றது. ஓகே, இவ்வளவு கெப்பாசிட்டன்ஸ் தான் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்குது. சி கரெக்டா, திஸ் இஸ் C1 ஆஃப் L. இது என்னோட டோட்டல் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். அடுத்ததா ஷண்ட் சசப்டன்ஸ். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் மட்டுமே கூட கேட்க மாட்டாங்கப்பா, சசப்டன்ஸ் கூட கேட்கலாம்ல. ஸோ ஷண்ட் சசப்டன்ஸ் பர் யூனிட் லென்த். ஒமேகா C1. ஸோ அதுவே டோட்டல் சசப்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி நமக்கு தனியாக கெப்பாசிட்டன்ஸ் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ்னு கேட்குறாங்கன்னா C1 பா. ஸோ அதுவே டோட்டல் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ்னா லென்த்தால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ஷண்ட் சசப்டன்ஸ்னா தட் இஸ் ஒமேகா C1 பா. ஸோ அதுவே டோட்டல் சசப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா லென்த்தால் மல்டிப்ளை பண்ணுறோம். டோட்டல் வேணும் அப்படின்னா நீங்கள் லென்த்தால் மல்டிப்ளை பண்ணணும்ப்பா. ஓகே, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட்டு, அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் டோட்டலாக எவ்வளோ ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் பண்ணிருக்கும் அப்படின்றதும் நமக்கு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், த டோட்டல் ரியாக்டிவ் பவர் அப்சர்வ்டு, டோட்டல் ரியாக்டிவ் பவர் அப்சர்வ்டு, ஸோ டோட்டல் ரியாக்டிவ் பவர் சப்ளைடு, டோட்டல் ரியாக்டிவ் பவர் சப்ளைடு பை transmission line is equivalent to, that is QC. So total reactive power supplied by the transmission line, total reactive power supplied by the transmission line QC is equivalent to V square into omega C. QC is equivalent to V square omega C, total reactive power supplied. ஸோ இதுதான் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் இந்த சார்ஜிங் கரண்ட்டாக எடுத்துக்கிட்ட ஒரு ரியாக்டிவ் பவர். ஓகே, சார்ஜிங் கரண்ட்ன்றது ரியாக்டிவ் பவர்ப்பா, அது ஆக்டிவ் பவர் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் அ ரியாக்டிவ் பவர். ஓகேயா, ஸோ அப் டு திஸ் கிளியரா? ஸோ அவ்வளவுதான்ப்பா என்னோட சார்ஜிங் கரண்ட்டு. அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பார்த்ததுக்கு அப்புறமா கொரோனா லாசஸ் பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்ன, ஸோ ஒரு ஏருக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை வரைக்கும் வித் ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஒரு ஏர் வந்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை வித் ஸ்டாண்ட் பண்ணோம், ஸோ ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ற திங்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இது தெரிஞ்சாதான் கொரோனா லாசஸ்ன்றது ஈஸியாக நம்மளால சொல்ல முடியும். ஓகேயா, சி நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இன் அ டிரான்ஸ்மிஷன் லைன். ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னும் சொல்லலாம்.
electric stress or electric field intensity in a transmission line. சார் இது நம்ம கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணுறப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இல்லைன்னா நம்ம இஎம்எஃப் அப்படின்ற ஒரு ஏரியாவில் நம்ம பார்ப்போம்பா. ஸோ எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸோட ரெப்ரசன்டேஷன்ஸை ஓகே எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இயை நம்ம எப்படி எழுதலான்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரம் த லாரன்ஸ் லாலேருந்து தான் நம்ம அந்த கூலும்ஸ் லாலேருந்து தான் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை டெரைவ் பண்ணுறோம். ஓகே இந்த டெரைவேஷன்ஸ் எல்லாமே நம்ம இஎம்எஃப்டி அப்படின்ற ஒரு யூனிட்டில் கிளியராகவே பார்ப்போம். ஸோ இப்போ இதை மட்டும் டைரக்டாகவே எடுத்துக்கிறேன். ஓகே எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸோட ரெப்ரசன்டேஷனை ஓகே எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் டியூ டு டிரான்ஸ்மிஷன் லைன். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்க போகிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை ஸோ நம்ம இ சஃபிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸுன்றது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு சார்ஜ் ப்ளஸ் கியூ அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்குப்பா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ணுறேன். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் தட் இஸ் எக்ஸு. ஓகேயா? அப்போ இந்த இடத்துல நான் இஎக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன மீனிங்? அந்த பர்டிகுலர் பாயிண்ட் விச் இஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது எப்படி இருக்கு அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இஎக்ஸ் இஸ் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் டியூ டு த டிரான்ஸ்மிஷன் லைன். அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் போகுது. ஸோ எக்ஸ்ன்ற ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது அப்படின்றத தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏன்னா அங்கே எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் என்ன மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சாதான் அங்கே ஏர் வந்து பிரேக் டவுன் ஆகுமா, அடுத்ததா அயனைஸ் ஆகுமா, அந்த திங்ஸ் என்னால் சொல்ல முடியும். ஓகே ஸோ அயனைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ எந்த ஒரு மெட்டீரியலுக்குமே அதுக்கு ஒரு மேக்ஸிமம் வித் ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டின்றது ஒன்று இருக்கும்ப்பா. அதுக்கு மேலே நம்ம அதுக்கு எனர்ஜியை கொடுத்தாலோ ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலோ பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது தானே. அதே மாதிரி தான் என்னை சுற்றி இருக்கிற இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ்க்குமே ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்குது விச் இஸ் 30 kV அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 30 kV per சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு 30 kVக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ ஏரால் ப்ராப்பராக அதை வித் ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக ஆரும் வில் ஆக்ட் அஸ் அ கண்டக்டர். ஓகே ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த பர்டிகுலர் ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படியே இந்த இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதான்றதை நம்ம கேர் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இஎக்ஸை எப்பவுமே நம்ம எப்படி எழுதுவோம்னா தட் இஸ் சார்ஜ் டிவைடட் பை 2π எப்சிலான் நாட் எக்ஸ் இன்டு எல் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகே அந்த இடத்துல எக்ஸ்ன்றது த டிஸ்டன்ஸ் அண்ட் எல்ன்றது லென்த் ஆஃப் த கண்டக்டர் த டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே ஸோ இதை இனிஷியலாக கூலும்லால இப்படி எழுதியிருப்போம். ஸோ கியூ டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர்னு எழுதியிருப்போம்ல. அதிலிருந்து நம்ம டெரைவ் பண்ணது தான் கியூ பை 2π எப்சிலான் நாட் எக்ஸ்எல்னு. ஸோ ஃபர்தராக இதை இன்னமும் டெரைவ் பண்ணலாம். இந்த இடத்துல விபியை வச்சு டெரைவ் பண்ணலாம். ஸோ த பீக் வோல்டேஜ் டிவைடட் பை எக்ஸ் ஆஃப் லான் ஸ்மால் டி பை ஸ்மால் ஆர் வோல்ட்ஸ் பர் மீட்டர். ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். ஓகேயா? திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். இட் இஸ் அக்கர்ஸ் ஆன் த எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த ஆர். ஓகேயா? இது எதுக்கு மட்டும் தான் பொருந்தோம்னா ஸோ இல்லைனா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எழுதிக்கலாம் சார். இது எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். ஓகேப்பா இதுதான் என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். ஸோ எதுலன்னா கண்டக்டருக்கு வெளியே. ஓகேயா? கண்டக்டரோட ரேடியஸ்ல இருந்து வெளியே தான் நம்ம இதை கால்குலேட் பண்றோம். சார் ஒருவேளை ரேடியஸ்க்கு உள்ள இருந்தா நமக்கு தெரியும்ல. ஸோ இப்போ இதை எழுதுறேன். ஸோ EX is equivalent to VP divided by X of ln of small d by R. So எப்போன்னா for X is greater than V. Sorry R. For X is greater than the radius. So which is என்ன மீன் பண்ணுது? Outside the conductor. சார் என்னோட கண்டக்டருக்கு வெளியே இவ்வளோ பெரிய எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்கும். அண்ட் தென் நேற்று கிளாஸ்லேயே நான் பார்த்துருந்தேன். ஸோ ஒரு கண்டக்டர் ஒரு சாலிட் கண்டக்டராக இருந்தால் அதுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஓகே திஸ் இஸ் ஜீரோ ஃபார் X is lesser than R, that is inside the conductor.
இதை தான்ப்பா நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது இன்சைட் கண்டக்டருக்குள்ள இன்சைடில் ஜீரோவாக இருக்கும். வெளியே போனால் தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலி அதோட இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், EX is inversely proportional to the distance x. ஓகே, அப்போ எக்ஸ்ன்றது ஜஸ்ட் எழுதிக்கலாம், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த கண்டக்டர். எக்ஸ்ன்றது தட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த கண்டக்டர். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் சார், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த கண்டக்டர். ஓகே, ஸோ R அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த கண்டக்டர், எக்ஸ்ன்றது இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த கண்டக்டர். ஸோ என்னோட சென்டர்ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு சொல்றேன். ஓகே, இப்போ இதோட டயக்ராமை நான் உங்களுக்கு வரைகிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டயக்ராம்ஸை நான் வரைகிறேன்ப்பா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதோட சர்ஃபேஸ்ல தான் ரொம்ப அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமே தவிர, அதோட சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம வெளியே போக போக டுவர்ட்ஸ் வெளியே டிஸ்டன்ஸ்ல நம்ம போக போக அது டிக்ரீஸ் ஆகும். அதுதான் என்னோட இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்ற எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குது. இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் EX இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். Eன்றது என்ன? ஸ்ட்ரெஸ். Xன்றது என்ன? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த கண்டக்டர். அப்போ சென்டர் ஆஃப் த கண்டக்டர்ல இருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ இந்த கர்வை நான் வரைகிறேன். எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸோட கர்வ். ஓகே, திஸ் இஸ் கண்டக்டர் பா. ஓகே, இவன் தான் என்னோட கண்டக்டர். கண்டக்டர் வித் ரேடியஸ் ஆஃப் R. இந்த கண்டக்டரோட ரேடியஸ்ன்றது R. ஸோ இன்னர் ரேடியஸ், சாரி, ரேடியஸ் அண்ட் மிடில். This is EX, electric stress. Okay, இது என்னோட EX. இது என்னோட X is equal to 0. Radius, distance is 0. கரெக்டாப்பா? அதாவது ரேடியஸ்க்கு உள்ள, இந்த கண்டக்டருக்கு உள்ளேயே. ஸோ நமக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இன்சைட் த கண்டக்டர் இஸ் 0. அப்போ இது வரைக்கும் டில் த ரேடியஸ் வரைக்கும், டில் இந்த ஸ்பேஸ் வரைக்கும் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதுப்பா. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் இங்கே இருந்தால் 0, இங்கே இருந்தால் 0, இங்கே இருந்தால் 0, இங்கே இருந்தால் 0, இங்கே இருந்தாலும் 0. ஸோ கரெக்டாக அப்போது இந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸோட கிராஃபு. ஸோ அதை நீங்கள் லைன்டாக வரைஞ்சிக்குங்க. எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. ஸோ இந்த லைன் வரைக்கும் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் 0. அடுத்ததா சடனாக இந்த ரேடியஸுக்கு வருது பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவலன் டு R ப்ளஸ். ஸோ இந்த சைடு பாசிட்டிவ் சைடு ஆஃப் ரேடியஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் எக்ஸ் இஸ் ஈக்குவலன் டு R மைனஸ், இந்த நெகட்டிவ் சைடு. ஸோ வாட் எவர் இது நெகட்டிவ் சைடுன்னு எடுத்துக்கலனாலும் R ப்ளஸ் இப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ அதாவது அதோட ரேடியஸில், ஒரு கண்டக்டரோட ரேடியஸில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸிஸ்டே இருக்கும். ஓகே, கண்டக்டரோட ரேடியஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சடனாக, கண்டக்டரோட ரேடியஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சடனாக 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, 0லேருந்து இந்த பாயிண்ட் வந்துருச்சு. எப்போன்னா சர்ஃபேஸில். ஸோ கீப் ஆன். அதுக்கப்புறமா என்ன சார் நடந்திருக்கும்? EX இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த எக்ஸு. அப்போ எக்ஸ் அதிகமாக அதிகமாக EX டிக்ரீஸ் ஆகும். அப்போது என்ன ஆகும்னா இந்த கிராஃப் வில் பி டிக்ரிமெண்ட். ஓகே, அப்போ இங்கே என்ன சார்? இது எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் தான். எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது குறையுது. ஸோ சர்ஃபேஸில் மேக்ஸிமமாக இருந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ், சர்ஃபேஸஸில் மேக்ஸிமமாக இருந்த என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் ஆஃப்டர் த ரேடியஸ் வந்து நமக்கு குறைய, ஸோ அதாவது கண்டக்டரை விட்டு நம்ம வெளியே போக போக, கண்டக்டரோட சர்ஃபேஸில் இருந்தப்போ நமக்கு என்ன இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது. கண்டக்டரோட சர்ஃபேஸஸில், ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரோட சர்ஃபேஸஸில் நமக்கு மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ கண்டக்டர்ஸோட சர்ஃபேஸஸில் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக அங்கேருந்து நம்ம வர சரி, இது சர்ஃபேஸஸில் வி ஹேவ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். ஸோ
அங்கிருந்து நெக்ஸ்ட் நமக்கு வெளியே வர ஸோ கீப் ஆன் இப்படி ரெடியூஸ் ஆகிட்டே போகுது இல்லப்பா. ஸோ இப்போ ரெடியூஸ் ஆகிட்டே போகுதுன்னா இங்கேயுமே அதே எக்ஸ்பிரஷன் தானே. ஸோ இங்கேயுமே என்னோட எக்ஸ்பிரஷன் வில் பி ரிமைன் சேம். EX இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த எக்ஸ். அப்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக என்ன ஆகுதுன்னா இட் கீப் ஆன் டிக்ரீசிங். ஓகே, அப்போ இப்படி தான் சார் இருக்கும். எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது இன்சைட் த கண்டக்டரில் தட் இஸ் 0 அண்ட் சர்ஃபேசஸில் இட் இஸ் மேக்ஸிமம் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கீப் ஆன் டிஸ்டன்ஸுக்கு மேலே போக என்ன ஆகும்னா தட் இஸ் பிகமிங் டிக்ரீசிங். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது டிக்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக இது ஒரு கண்டக்டர்ஸோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ப்பா. இது மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் கண்டக்டர் இருக்கு, அந்த கண்டக்டரோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ EXன்றது என்ன? எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அட் அ பாயிண்ட் ஆஃப் X டிஸ்டன்ஸ். அதனப்பா அதுக்கு அர்த்தம் EXன்றது இட் இஸ் நத்திங் பட் என்னப்பா? EXன்றது எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் at a point of X distance. ஸோ ஒரு X டிஸ்டன்ஸில் என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்ப்பா, தட் இஸ் EX அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, X டிஸ்டன்ஸில் தான் நம்மளோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை என்னன்னு சொல்கிறோம்னா தட் இஸ் EX அப்படின்னு சொல்கிறோம். புரியுது இல்லப்பா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ காமனா இது ஒரு கண்டக்டர் நமக்கு தெரியும்ல. காமனா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஒரு கண்டக்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் எடுத்துக்கிறோம். This is the conductor. ஓகே, அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்க எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல இந்த மாதிரி ஒரு காமனான ஒரு கண்டக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சார் நமக்கு என்ன தெரியும்? இந்த கண்டக்டர்ஸ்ல ஒரு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும் EX. பர்டிகுலரா இந்த பாயிண்ட்ல அதோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நீங்க பார்க்கணும். இந்த கண்டக்டருக்கும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கும், இந்த கண்டக்டருக்கும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்து இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணணும். எக்ஸ் வந்து 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ இதுதான் எக்ஸ் வந்து 1ன்னா இதுதான் 1ஓட ரேஷியோ. ஸோ இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் விச் இஸ் 45 kV அப்படின்னு கிடைக்குதுப்பா. எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் எக்ஸ் ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டருக்கு போனீங்கன்னா அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா வாட் யூ கெட் 45 kV 45 kV அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் கிடைக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும்னா சார், அப்போ இந்த பாயிண்ட்ல வாட் வில் பி த ஸ்ட்ரெஸ் 45 kV. ஓகே, அப்போ 45 kV. அப்போ நமக்கு என்ன தெரியும் சார், இதை சுற்றி இந்த கண்டக்டரை சுற்றி பொதுவாக என்ன இருக்கும்? கண்டக்டர்ஸை சுற்றி பொதுவாக நமக்கு என்ன இருக்கும்? ஏர் வில் பி எக்ஸிஸ்ட். ஓகே, தேர் இஸ் அ ஏர் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். கிளியரா? அப்போ இது ஏர். ஸோ இப்போ ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் நீங்க பாருங்க. ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஸோ ஆக்சுவலி ஏர்னு இல்லப்பா, எந்த ஒரு மீடியம் எடுத்தாலுமே அதுக்கு ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்கும். வேக்கமா இருந்தாலும் சரி அண்ட் ஒரு ஆயிலா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஏருக்கு ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஓகே, அப்போ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர்ன்றது இது ரெண்டு வகையில என்னால் சொல்ல முடியும். ஒன்று பீக் வேல்யூல சொல்லுவோம், இல்லைன்னா ஆர்எம்எஸ் வேல்யூல சொல்லுவோம். சார் இங்க 30 kV/cm அப்படின்னா திஸ் இஸ் a பீக் வேல்யூ. kV/cm இது. இல்லைன்னா 21.2 kV/RMS. அது பீக் வேல்யூ, இது ஆர்எம்எஸ் வேல்யூ. ஓகே, ஸோ பீக் வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட், ஆர்எம்எஸ் வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, அப்போ ஒரு ஏருக்கான டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்ன்றது
சி இப்போ நான் ஒரு பீக் வேல்யூவாகவே எடுத்துக்கிட்டனாலும் ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்ன்றது 30 kV தான்ப்பா. ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்ன்றது 30 kV தான்ப்பா. ஆனால் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த பாயிண்ட்ல என்னோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், அந்த பாயிண்ட்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு நீங்க கால்குலேட் பண்ணா 45 kV வருது. அப்ப ஃப்ரம் திஸ் யார் அதிகம், என்னோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர் அதிகமா இல்லைன்னா அந்த கண்டக்டர்னால அந்த பாயிண்ட்ல கிரியேட் ஆன எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அதிகமா? டெஃபினட்டா அந்த கண்டக்டர்னால அந்த பாயிண்ட்ல கிரியேட் ஆன எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம்ப்பா. ஓகேயா? ஸோ இந்த கண்டக்டர்னால கிரியேட் ஆன எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கனால டெஃபினட்டா அந்த இடத்துல என்ன நடக்கும்னா there is a air breakdown and air will getting ionized. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னா ஏர் பிரேக் டவுன் நடந்திருக்கும். ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ ஏர் அயனைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சி இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல வேற ஏதோ ஒரு டவரோ, ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இப்போ இப்போ இதுவும் 45 kVன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா டெஃபினட்டாக இந்த ஏர் வந்து அயனைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ வில் லீட்ஸ் டு லீக்கேஜ் ஆஃப் கரண்ட். இனிஷியலாக லீக்கேஜ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் பண்ண எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா டெஃபினட்டாக பிரேக் டவுன். ஓகே, இதுக்கு பேர் தான் பிரேக் டவுன். அப்போ இந்த கண்டக்டரில் இருக்கிற கரண்ட்டு இந்த டவருக்கு போயிடும்பா. புரியுதா? இந்த கண்டக்டர்ல இருக்கிற கரண்ட் லீக்கேஜா அந்த டவருக்கு போகும். எதனாலன்னா பிகாஸ் ஆஃப் த பிரேக் டவுன் ஆஃப் த ஏர். ஸோ ஏரோட பிரேக் டவுன்னால அந்த கண்டக்டர்ல இருக்கிற கரண்ட் அந்த டவருக்கு போயிடுது. ஸோ என்ன ரீசன்? சிம்பிள் ரீசன் தானே. சரி, என்னோட ஏருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்ன்றது 30 kV/cm. ஆனால் நீங்க அதை விட அதிகமான ஒரு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டீங்க. ஸோ அதனால டெஃபினட்டா அந்த பக்கத்தில் இருந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் அயனைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏர் பார்ட்டிகல்ஸ் அயனைஸ் ஆனதுனால என்ன நடக்கும்பா? when air particles is getting ionized, அப்போ அதனால என்ன நடந்திருக்கும்? ஸோ டெஃபினட்டாக அங்கே பிரேக் டவுன் நடக்கும். பிரேக் டவுன் நடந்துச்சுன்னா அந்த கரண்ட் வந்து என்னோட கண்டக்டரில் போகாமல் அந்த டவர் வழியாக போயிடும். ஸோ ஓகே, இது பொதுவாக நமக்கு நடக்கக்கூடாத ஒன்று. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லலாம்ல. ஸோ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லலாம்ல. If Ex is lesser than dielectric strength, okay, so என்னோட electric stress at a certain point is lesser than the dielectric strength, so air breakdown will occur, air will get ionized. ஓகே, ஏர் பிரேக் டவுன் ஆகிட்டு ஏர் வந்து அயனைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே, ஏர் பிரேக் டவுன் ஏற்பட்டு ஏர் வந்து அயனைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அடுத்ததான் நெக்ஸ்ட், Ex is greater than, முன்னாடி வந்து lesser than dielectric strength இருந்துச்சு இல்லப்பா. ஸோ இந்த முறை Ex is greater than the சாரி இதுதான் greater than. ஸோ ஏன்னா இந்த இடத்துல அதிகமாக இருந்தால் தானே அயனைஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இது lesser than தான். ஓகே, Ex. ஸோ அப்போ என்னோட பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த்தை விட ரொம்ப கம்மியாக இருக்கு. என்னோட அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது பிரேக் டவுன் லிமிட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ நோ பிரேக் டவுன் ஆஃப் ஏர். Okay, yeah. So no breakdown of air. So Ex is lesser than the dielectric strength arunda. Sir, there is no breakdown of air, sir. Ex is greater than the dielectric strength arunda. Air is ionized. Air breakdown is occurs. Okay, air வந்து ionized ஆக ஆரம்பிச்சிரும் sir. And air breakdown என்றது நமக்கு பொதுவா நடந்துரும் sir. Okay, yeah. So புரியுது இல்லப்பா? அப்போ therefore நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு லிமிட் இருக்கும் sir. ஓகே, ஒரு லிமிட் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே நீங்கள் அதிகமான எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக அந்த இடத்துலலாம் எனக்கு பிரேக் டவுன் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
ஓகே, அப்போ ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்ன்றது தான் என்னோட ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். அதுக்கு மேலே போகிறப்போ என்ன நடக்குதுன்னா டெஃபினட்டாக என்னோட பிரேக் டவுன் அப்படின்றது நடக்குது. ஸோ கிளியர் தானப்பா? ஸோ இப்போ உங்களுக்கு இது புரியுது இல்லை? ஸோ இந்த டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்ன, அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட பொட்டன்ஷியல்ஸை நம்ம எப்படி எந்த இடத்துல என்ன வேல்யூஸ் இருக்குன்றதை நம்ம அனலைசிஸ் பண்ண கற்றுக்கிட்டோமா? ஓகே, அப்போ சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம், ஏரோட சர்ஃபேஸ், என்னோட ஏரோட சர்ஃபேஸில் பொறுத்த வரைக்கும் அதிகமான எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அண்ட் அந்த சர்ஃபேஸ்லேருந்து நம்ம இன்க்ரீஸ் ஆக வெளியே போக போக எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது நமக்கு என்ன ஆகும்னா குறைஞ்சிட்டே போகும். ஓகே, ஒரு சர்டைன் பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. அந்த பாயிண்டோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், பிரேக் டவுன் நடந்துச்சுன்னா ஏர் வந்து அயனைஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அப்போ கண்டக்ஷன்ன்றது ஏற்படும். ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஃபோர்த் எலமெண்ட். ஸோ ஃபோர்த் எலமெண்ட் என்ன, தட் இஸ் ஷண்ட் கண்டக்டன்ஸ். இப்போ தான் நம்ம அந்த பேராமீட்டர்ஸ் ஆர்எல்ஜிசி பேராமீட்டர்ஸை முடிக்க போகிறோம். ஓகே, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ்னா நான் என்ன சொன்னேன், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் கண்டக்டன்ஸ் ஜி. ஸோ இப்போ இந்த ஜியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஷண்ட் கண்டக்டன்ஸ். ஸோ என்னோட ஃபோர்த் பேராமீட்டர் ஷண்ட் கண்டக்டன்ஸ். ஓகே, ஷண்ட் கண்டக்டன்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்பவுமே என்ன பார்ப்போம்னா, இந்த எலமெண்ட் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் எதை மாடல் பண்ணுது, இந்த எலமெண்ட் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனை எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது தான் நான் பார்ப்போம்ப்பா. ஸோ இப்போ ஷண்ட் கண்டக்டன்ஸ்ன்றது என்ன, அது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் சார், அப்போ ஷண்ட் கண்டக்டன்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுப்பா? நம்ம ரெண்டு விஷயம் சொன்னோம். ஷண்ட் கண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்னோட லீக்கேஜ் லாஸ் அப்படின்ற ஒரு லாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, அண்ட் ஆஸ் வெல் அஸ் கொரோனா லாஸ் அப்படின்ற ஒரு லாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு கண்டக்டன்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான்ப்பா லீக்கேஜ்ன்ற ஒரு லாஸை நீங்கள் சொல்கிறீங்க. ஒருவேளை கண்டக்டன்ஸ்ன்னு ஒன்று இல்லாமல் போச்சுன்னா லீக்கேஜ்னு ஒன்று இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம ரெசிஸ்டர்ன்ற ஒன்று இருந்ததுனால தானே வோல்டேஜ் ட்ராப்பு I²R லாஸை சொல்கிறோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா வோல்டேஜ் ட்ராப்பும் I² லாஸஸும் இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி தான் என்னோட ஷண்ட் கண்டக்டன்ஸ்ன்றது ஒன்று இருந்தால் தான் என்னோட லீக்கேஜும் அண்ட் கொரோனா லாஸஸும் இருக்குன்னு சொல்லணும். ஸோ அப்படி இல்லாமல் போச்சுன்னா தேர் இஸ் நோ லீக்கேஜ் அண்ட் கொரோனா லாஸஸ். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ ஷண்ட் கண்டக்டன்ஸ் மாடல்ஸ் த insulation leakage loss. ஸோ என்னோட இன்சுலேஷன் லீக்கேஜ் லாஸஸையும் என்னோட கொரோனா லாஸஸையும் என்னோட ஷண்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்ற ஒன்று தான் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் என்னோட ஷண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜி அப்படின்றது ரொம்ப பெரிய போர்ஷன் இல்லைப்பா. ஓகே, ஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, இன்சுலேஷன் லீக்கேஜ் லாஸஸ் எல்லாம் நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அண்ட் கொரோனா லாஸஸையும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நெக்லெக்ட் பண்ணுவோம். எப்போ மட்டும்தான் என்னோட கொரோனா லாஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நெக்லிஜிபிளி ஸ்மால் லீக்கேஜை பொறுத்த வரைக்கும். ஓகே, இன்சுலேஷன் லீக்கேஜ் லாஸ்ன்றது நெக்லிஜிபிளி ஸ்மால். அண்ட் கொரோனா லாஸஸை பொறுத்த வரைக்கும் சார் எல்லா இடத்துலையுமே கொரோனா லாஸஸ் நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது சார். இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் போகுது. ஸோ நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு போல் போகுது, எலக்ட்ரிக் போல் போகுது. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு வெளியே போகிறது தட் இஸ் 440 வோல்ட். ஓகே, ஸோ நம்ம ஏரியாவில் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த டவர்ஸ் வந்து 33 kVயாவோ 11 kVஸோ தான் இருக்கும். அதை தாண்டி போச்சுன்னா 110 kV நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கும் மேலே டவர்ஸ் போகுதுன்னா அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கணும். ஸோ ஒரு மீடியம் டவர்ஸ் இருக்குது, ஒரு டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ் இருக்குன்னா அப்போ இந்த வோல்டேஜ் லெவல்ஸுக்கு எல்லாமே தேர் இஸ் நோ கொரோனா லாஸ்.
ஸோ யாருக்குன்னா இவங்களுக்கு. ஓகேயா? அப்போ கொரோனா லாசஸ்ன்றது பொதுவாக எல்லா வோல்டேஜ்லையும் நடக்காதுப்பா. ஸோ occurs only voltage is greater than 220 kV. ஸோ வோல்டேஜ் வந்து 220 kVக்கு மேலே போகுது சார். ஓகேயா? ஸோ வோல்டேஜ் 220 kVக்கு மேலே போச்சு. அண்ட் ஆல்சோ இன் அ ஃபேர் வெதர் கண்டிஷன், வெதரும் ரொம்ப புவரான வெதராக இருக்கு. ஆல்சோ ஃபேர் வெதர் கண்டிஷன். ஓகே, கொரோனா லாசஸ் எல்லா கண்டிஷன்ஸ்லையும் மக்கர் ஆகாது. occurs only. ஸோ வோல்டேஜ் 220 kVக்கு மேலே போகணும் அண்ட் ஃபேர் வெதர் கண்டிஷன்ஸாக இருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் கேசஸில் தான் நமக்கு பொதுவான கொரோனா லாசஸ்ன்றது அக்கர் ஆகும். அண்ட் கொரோனா லாசஸ்ன்றது நம்ம பின்னாடி படிப்போம். ஓகே, ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர்ஸில் ஸோ எப்போ நம்ம கொரோனா லாசஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் அண்ட் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். சிம்பிள் தான். ஒரு இந்த பாயிண்ட் நான் இங்கேயே கூட வேணும்னா சொல்லிடுறேன். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குல்லப்பா, அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட கண்டக்டர்ஸோட டிசைன், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற கண்டக்டர்ஸோட டிசைன்ன்றது இந்த வோல்டேஜை பொறுத்து தான் இருக்கும். ஸோ வோல்டேஜஸ் கிரேட்டர் தென் 220 kVயா இருக்குன்னா பேஸ்ட் ஆன் த கொரோனா லாசஸை பொறுத்து நீங்கள் கண்டக்டரை டிசைன் பண்ணுவீங்க. ஸோ வோல்டேஜ் லெஸர் தென் 220 kVயா இருக்குன்னா என்னோட கண்டக்டர்ஸ் வந்து கரண்ட் டென்சிட்டி, அந்த இடத்துல இருக்கிற கரண்ட் டென்சிட்டியை பொறுத்து நம்ம செலெக்ஷன் ஆஃப் கண்டக்டர்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட் கொடுக்குறேன். த செலெக்ஷன் ஆஃப் கண்டக்டர்ஸ், ஒரு கண்டக்டரை டிரான்ஸ்மிஷன் லைனில் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அப்போது அந்த கண்டக்டர்ஸோட டயாமீட்டர்ஸ், ஓகே, அந்த கண்டக்டர்ஸோட ரேடியஸ் ஆஃப் டயாமீட்டர்ஸு ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 220 kVக்கு கீழே இருந்துச்சுன்னா அது கரண்ட் டென்சிட்டியை பொறுத்து இருக்கும். அதுவே 220 kVக்கு மேலே ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர்ஸோட வோல்டேஜ் 220 kVக்கு மேலே இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல the conductors ஓட டிசைன்ன்றது it is purely depends on the corona losses. ஓகே, ஒரு 220 kVக்கு மேலே ஒரு கண்டக்டர்ஸை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா கொரோனா லாஸஸை ஒரு பாயிண்டாக வச்சுட்டு தான் டிசைன் பண்ணணும். அதுக்கு கீழே பண்ணுறப்போ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம் இங்கேயே. the selection of conductor in OHTL, ஒரு ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னோட கண்டக்டர்ஸோட சைஸஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம். இட் இஸ் த செலெக்ஷன் ஆஃப் கண்டக்டர்ஸ் இன் த ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஹியூமிட் கண்டிஷனில் தானே சார் கொரோனா லாஸஸ் அக்கர் ஆகும், சான்சஸ் அதிகம். ஆமாம், ஹியூமிட் கண்டிஷனில் கொரோனா லாஸஸ் நார்மலை விட அதிகமாக அக்கர் ஆகும். ஓகே, அதுதான் நான் ஃபேர் வெதர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இட் இஸ் அ ஃபேர் வெதர் கண்டிஷன். ஒரு சன்னி கண்டிஷனில், ஒரு ரொம்ப வெயில் அடிக்கிற ஒரு சீசனில் கொரோனா லாஸஸ்ன்றது நடக்காதுப்பா. ஒரு ஃபேர் வெதராக இருந்தால் நடக்கும். இன்னும் இதை மட்டும் டிபெண்ட் பண்ணது கிடையாது. இது நிறைய பேராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர்ஸ் எப்படி இருக்கணுன்றது இருக்கு. ஸோ சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸா இல்லை ஒரு ரஃப் சர்ஃபேஸா, இந்த திங்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்ததா கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ், கிரிட்டிக்கல் விஷுவல் வோல்டேஜ், இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு கொரோனா லாஸஸ்லேயே. ஓகே, ஸோ இப்போ அந்த மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஓகே, அப்போ காமனாக ஜஸ்ட் ஒரு செலெக்ஷன் ஆஃப் கண்டக்டர்ஸை மட்டும் இப்போ நம்ம பார்த்துட்டு கொரோனா லாஸஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த செலெக்ஷன் ஆஃப் கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் when voltage is lesser than 220 kV, the conductor selected based on current density. ஓகே, ஒரு 220 kVக்கு கீழே போச்சுன்னா ஒரு கரண்ட் டென்சிட்டி. ஸோ அந்த கண்டக்டர்ஸில் இருக்கிற கரண்ட் டென்சிட்டி என்ன அப்படின்றத பொறுத்து அந்த கண்டக்டர்ஸோட டயாமீட்டரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுவே when voltage greater than 220 kV, so conductors are selected based on the corona.
ஓகேயா? ஸோ லெஸ் தென் 220 kVக்கு கீழே ஒரு கரண்ட் டென்சிட்டியை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணீங்கன்னா, கிரேட்டர் தென் 220க்கு மேலே ஸோ நீங்கள் கொரோனா லாஸஸை ஒரு பாயிண்டாக வச்சுட்டு தான் டிசைன் பண்ணணும். கொரோனா லாஸஸ்க்காக எய்தர் நீங்கள் பண்டில் கண்டக்டர்ஸோ வேறு டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ்க்கோ நீங்கள் போகணும். அப்போ டெஃபினட்டாக அந்த இடத்துல நீங்கள் ஒரு கண்டக்டர்ஸை மாடிஃபை பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பர்டிகுலராக இந்த கொரோனா லாஸஸ்னால் என்ன, அதை பற்றியான ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். கொரோனா லாஸஸ் எப்போ வரும், அதை எப்படி குறைக்கணும், அந்த கொரோனா லாஸஸ் டிசிக்கு இருக்குமா இல்லை ஏசிக்கு எவ்வளவு இருக்கும், இப்போ கொரோனா லாஸஸை ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற எல்லாமும் நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்ததான் இந்த கொரோனா எஃபெக்ட் இன் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ கொரோனா அப்படின்றது என்னப்பா? ஸோ கொரோனான்னா நத்திங் பட் அந்த டயக்ராம் இருக்கா? ஆக்சுவலி இது என்னன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் இருக்கும்லப்பா, அந்த டவர்ஸில் என்னோட ஒயர் இருக்கும் பாருங்க. ஸோ இன்சுலேஷன்ஸ் இருக்குது பாருங்க, அந்த ஏரியாவில் தான் விச் இஸ் மோஸ்ட் ப்ராமினன்ட், அந்த இடத்துல தான் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ இப்போ இங்கே ஒரு இன்சுலேஷன்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் பாருங்க, ரைட்? இந்த மாதிரி இன்சுலேஷன்ஸ் இருக்கும். அந்த இன்சுலேஷன்ஸுக்கு அப்புறமா தான் கீழே தான் என்னோட கண்டக்டர்ஸ் இருக்கும். திஸ் இஸ் த கண்டக்டர். இது எல்லாமே இன்சுலேஷன்ஸ். ஆக்சுவலி இதுதான் அந்த இன்சுலேஷன்ஸ், இது எல்லாமே இன்சுலேஷன். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல தான் சார் என்னோட கொரோனா லாஸஸ் அக்கர் ஆகுது. ஆக்சுவலாக இதுக்கு பேர் தான் கொரோனா ரிங். இங்கே ஒரு ரிங் ஷேப்பில் இருக்குது பாருங்க, அந்த ரிங்க்கு பேர் தான் கொரோனா ரிங். ஸோ ஆக்சுவலி ஏன் சார் அந்த ரிங் கொடுத்துருக்கேன்னா, இந்த ரிங் ஒரு வேளை நீங்கள் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா இந்த மொத்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட், இந்த சின்ன ஏரியா தான் இருக்கும் அதுக்கு. ஸோ அந்த ரிங் நீங்கள் கொடுக்கலன்னா மொத்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ரொம்ப அதிகமான கொரோனான்றது கிரியேட் ஆகும். ஸோ அங்கே அதை ஃபெயிலியர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இன்சுலேஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணணும். அந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ ஒரு இடத்துல அதிகமான எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருந்தால் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும் தானே பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் நம்ம கொரோனா ரிங்கை யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த கொரோனா ரிங்கை யூஸ் பண்ணதுனால அந்த இடத்துல அந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அப்படி எனக்கு இருக்குது. ஓகே, இதை ரெடியூஸ் பண்ணலாம். கொரோனா ரிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ணலாம்னா ரெடியூஸ் பண்ணலாம். அதுதான் நாங்கள் காமிச்சிருக்கேன். ஓகே, அப்போது கொரோனான்றது என்னன்னா ஒரு ஹிஸ்ஸிங் நாய்ஸ் தான்ப்பா. நீங்கள் இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் ஒன்று இருக்குது, உங்கள் பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குன்னா அப்போ அது நியர்பையில் நீங்கள் போனீங்கன்னா எப்போவுமே என்ன ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்குமா? ஸோ ஒரு ஹிஸ்ஸிங் நாய்ஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வைலட் க்ளோவும் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு வைலட் க்ளோவும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த வைலட் க்ளோ அண்ட் ஹிஸ்ஸிங் நாய்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓசோன், இந்த மூணுத்தையும் தான் நம்ம கொரோனா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த ஃபினாமினன் ஆஃப் வைலட் க்ளோ, hissing noise and production of ozone gases in the overhead transmission line is known as corona. அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் நடக்கிற ஒரு வைலட் க்ளோ சவுண்டு அண்ட் ஓசோன் கேஸோட ப்ரொடக்ஷன் தான் கொரோனா. ஸோ இது எல்லா கேசஸ்லையும் நடந்துருமான்னா கிடையாது. இது எப்பவுமே என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம ஆல்ரெடி முன்னாடி என்ன சொன்னோம், என்னோட பிரேக் டவுன் ஆஃப் ஏரை நம்ம பார்க்கணும். ஒரு பிரேக் டவுன் ஆஃப் ஏரை பார்க்கணும். பிரேக் டவுன் வந்து எத்தனை கேவியில் நடக்குதோ அதுக்கு மேலே என்னோட டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் அதிகமாகிறப்போ ஸோ என்னோட ஏரை வந்து அயனைஸ் பண்ணிடும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ இப்போ ஏரை அயனைஸ் பண்ணிடும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும். ஸோ கொரோனா லாஸஸை என்னால் எப்படி சொல்ல முடியும்னா, எனக்கு கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ் அப்படின்னு ஒரு வோல்டேஜ் இருக்கும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, என்னோட சிஸ்டமோட ஒரு வோல்டேஜ், சிஸ்டமோட வோல்டேஜ் கெப்பாசிட்டி. என் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குப்பா. ஸோ இது வரைக்கும் என்கிட்ட வந்து கொரோனா அப்படின்ற ஒரு பிரச்சனை நடக்காது. அந்த கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜுக்கு மேலே போச்சுன்னா அங்கே கொரோனான்றது நடக்கும்பா அப்படின்னு சொல்கிறேன். புரியுதாப்பா? சிம்பிள் தான். என்னோட டிரான்ஸ்மிஷனோட வோல்டேஜ் கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜுக்கு கீழே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மேலே போகுது, என்னோட டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜுக்கு மேலே போச்சுன்னா அந்த இடத்துல எனக்கு டெஃபினட்டாக கொரோனான்றது அக்கர் ஆகும். அப்போ கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரப்டிவ் வோல்டேஜ்ன்றது எதை சொல்லுது? ஆக்சுவலாக என்னோட லிமிட். ஸோ ஒரு ஃபைனல் லிமிட், இந்த லிமிட்டுக்கு வரைக்கும் தான் என்னால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
அதுக்கு மேலே போச்சுன்னா டெஃபினட்டாக கொரோனா லாஸஸ் அக்கர் ஆகும் அப்படின்றது தான் என்னோட கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ் சொல்லுது. ஸோ நமக்கு பொதுவாக ஒரு 2 வோல்டேஜ் இருக்கும். ஸோ ஒன்று கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்னு சொல்லுவோம், இன்னொன்று விஷுவல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்னு சொல்லுவோம். சார் கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்னா என்னன்னா, ஸோ என்னோட இந்த வோல்டேஜுக்கு மேலே போச்சுன்னா கொரோனா அக்கர் ஆகும். கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜுக்கு மேலே போச்சுன்னா கொரோனா லாஸஸ்ன்றது கண்டிப்பாக நடக்கும், ஏர் அயனைசேஷன்ன்றது நடக்குது. ஓகே, அதுதான் மீனிங். ஸோ என்னோட வோல்டேஜ் கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜுக்கு மேலே போகுதுன்னா ஏரோட அயனைசேஷன்ன்றது நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதுவே விஷுவல் கிரிட்டிக்கல் வோல்டேஜுக்கு மேலே போகுது, விஷுவல் கிரிட்டிக்கல் வோல்டேஜுக்கு மேலே போகுதுன்னா இந்த இடத்துல என்னோட வயலட் க்ளோ தெரியும்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் வோல்டேஜுக்கு மேலே போச்சுன்னா அயனைசேஷன் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கும், வயலட் க்ளோ அளவுக்கு பெருசாக இல்லை. அது என்னோட விஷுவல் கிரிட்டிக்கல் வோல்டேஜுக்கு மேலே போச்சுன்னா வயலட் க்ளோவும் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் அதுதான். When a very high voltage is applied across the 2 conductors of an overhead transmission line whose spacing is larger as compared to the diameters, when there is applied voltage exceeds a certain voltage, இங்க பாருங்க applied voltage transmission lineல போயிட்டு இருக்கிற என்னோட voltage அதுதான் applied voltage. When the applied voltage exceeds a certain value, the value is known as critical disruptive voltage. Then conductors are surrounded by a faint violet glow and that is known as corona effect. Okay, so இப்போ இந்த வோல்டேஜுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அதை கொரோனா எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா, ஸோ இன் ப்ராக்டிஸ் இதனால என்ன வரும்னா ஹிஸ்ஸிங் நாய்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓசோன் அண்ட் ரேடியோ இன்டர்ஃபரன்ஸும் வரும். ஓகேயா, ஸோ இதனால டெஃபினட்டாக ஒரு ரேடியோ இன்டர்ஃபரன்ஸும் வரும். ஓகேப்பா, ஸோ இதனால என்ன நடக்கும்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஷ் ஓவர் நடக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல சார், இந்த மாதிரி எனக்கு ஏர் அயனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃப்ளாஷ் ஓவர் நடந்திருக்காது. ஆக்சுவலாக அது எங்கே நடந்திருக்கும்னா அந்த இன்சுலேஷனுக்கும் இங்கேயும் ஃப்ளாஷ் ஓவர். எஸ், திஸ் இஸ் ஃப்ளாஷ் ஓவர். Flash over occur between the conductors due to the breakdown of insulation of air. கரெக்டா? ஸோ ஒரு பிரேக் டவுன் ஆஃப் ஏருக்கும் கண்டக்டருக்கும் அக்ராஸா ஒரு ஃபிளாஷ் ஓவர் நடக்குது. ஓகேயா, ஸோ இதுதான் பெரிய மேஜர் பிரச்சனை கொரோனானால. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ், இந்த கொரோனான்றது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொறுத்து இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ டெஃபினட்டாக கொரோனான்றது அதோட ஃபிசிக்கல் அட்மாஸ்பியரை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்குப்பா. ஓகேயா, அதில் பர்டிகுலராக பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் தான். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிற என்னோட ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ஏர், ஸோ ஒரு ஸ்ட்ரோமிக் வெதர் கண்டிஷனாக இருக்கா, ஸோ என்ன கண்டிஷனாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஒரு புவர் வெதர் கண்டிஷன்னா டெஃபினட்டாக அங்கே அதிகமான கொரோனா லாஸஸ் நடக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த வோல்டேஜும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நமக்கான வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் த கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜுக்கு மேலே போகிறப்போ ஸோ டெஃபினட்டாக இந்த கொரோனா அப்படின்றது நடக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு ஸ்பேசிங் பிட்வீன் த கண்டக்டர். எஸ், என்னோட ஸ்பேசிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டக்டர்ஸ் ரொம்ப கம்மியான ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா அப்போ அங்கேயும் எனக்கு கொரோனா லாசஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சைஸ் ஆஃப் த கண்டக்டர்ஸுமே இட் இஸ் அ மேட்டர். ஓகே, சைஸ் ஆஃப் த கண்டக்டர்ஸை பொறுத்து தான் என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்கும். ஸோ ரேடியஸ் அதிகமாக என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததான் இதில் நம்ம சர்ஃபேஸஸோட கண்டக்டர்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்கோமா? ஸோ சர்ஃபேஸஸை நான் உங்களுக்கு சொல்லலையா? அடுத்ததாக டெஃபினட்டாக என்னோட கண்டக்டர்ஸோட ஸ்மூத் சர்ஃபேஸஸ் இருக்கணும். இப்போ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்குறேன். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்னா என்ன, விஷுவல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்னா என்ன, அண்ட் கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறப்போ அந்த கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்ன்றது சிம்பிள் தான்ப்பா, நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்ன்றது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வோல்டேஜை கொடுத்தீங்கன்னா பிரேக் டவுன் நடந்துடும். அப்போ இதுதான் லிமிட். ஓகே, அப்போ அந்த கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்ன்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, எஸ் அதுதான் என்னோட அட்மாஸ்பியரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அண்ட் ஷேப்னஸ் ஆஃப் த கண்டக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கண்டக்டர்ஸோட ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்கா, ஸோ இல்லை அது ஒரு ரஃப் சர்ஃபேஸா, இந்த எல்லா பேராமீட்டரும் அந்த கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்ன்றது டிபெண்ட் பண்ணி இருக்கும்பா. ஓகேயா, ஸோ இப்போ அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்னா என்ன,
விஷுவல் கிரிட்டிக்கல் வோல்டேஜ்னா என்ன அண்ட் அந்த எக்ஸ்பிரஷன் இந்த ரெண்டுத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் கொரோனா லாசஸ்க்கான எக்ஸ்பிரஷனையும் நம்ம பார்க்கணும். ஸோ கிளியர் தானேப்பா? கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்ன்றது சிம்பிள், என் டிரான்ஸ்மிஷன் லைனோட லிமிட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ் ஸோ ஆக்சுவலாக என்னோட கொரோனா லாசஸ் எழுதுறப்போ இந்த V மைனஸ் VDன்னு தான் எழுதுவேன். ஸோ VDன்றது கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ். ஸோ இதுக்கு மேலே போனால் அயனைஸ் ஆகும். ஓகே, த வோல்டேஜ் அட் விச் localized ionization of air take place. The voltage at which localized ionization of air takes place is called critical disruptive voltage. ஓகே, கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்னா புரியுது இல்லப்பா? இதுக்கு மேலே ஏரோட அயனைசேஷன்ன்றது நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாமா? அப்போ இந்த கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ் இதை வந்து கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்னு சொன்னாலும் ஒன்று தான், டிஸ்டர்ப்டிவ் கிரிட்டிக்கல் வோல்டேஜ் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த டிஸ்டர்ப்டிவை முன்னாடி போட்டாலும் பின்னாடி போட்டாலும் ஒன்று தான்ப்பா குறிக்கும். ஓகேங்களா? அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்போ நெக்ஸ்ட் இந்த கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ் ஃபார் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைன். அப்போ சிங்கிள் ஃபேஸ் லைனுக்கு எப்படி எழுதணும்? இந்த கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ் ஃபார் சிங்கிள் ஃபேஸ் லைன். ஸோ இப்போ ஃபார் சிங்கிள் ஃபேஸ் லைன், ஒரு சிங்கிள் ஃபேஸ் லைனுக்கு இந்த கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடியா? ஸோ ஸ்பேசிங் பிட்வீன் த கண்டக்டர்ஸ் இன் மீட்டர்ஸ், கண்டக்டர்ஸோட ஸ்பேசிங் இன் மீட்டர்ஸ்ல நம்ம கொடுக்குறோம். ஓகேப்பா? ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் ஆர்ன்றது தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கண்டக்டர். இன் மீட்டர்ஸ். அடுத்ததா ஸோ VDன்றது டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா டெல். ஸோ இந்த டெல் மாதிரி போட்டிருக்குமா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் ஏர். ஸோ ஏரோட டென்சிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ இந்த ஏரோட டென்சிட்டியே சில பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் ஏர் அண்ட் M0ன்றது என்னன்னா ரஃப்னஸ் ஃபேக்டர். ஸோ M0 அப்படின்னா என்னன்னா ரஃப்னஸ் ஃபேக்டர். ஓகேயா? ஸோ இந்த டெல்ன்றது ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் ஏர். ஸோ M0 அப்படின்றது என்னன்னா ரஃப்னஸ் ஃபேக்டர். இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்றேன், இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் ஏர்ன்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அண்ட் ரஃப்னஸ் ஃபேக்டர்ன்றது வேரியஸ் கண்டக்டர்ஸோட ரஃப்னஸ் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கு, ஸ்மூத்தா இருந்தா என்ன, ஸோ ரஃபா இருந்தா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் ஏர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏரோட டென்சிட்டியை செக் பண்ணணும். ஏரோட டென்சிட்டின்றது டெம்பரேச்சரை பொறுத்து டெஃபினட்டாக மாறும். ஓகே, ஸோ திஸ் இஸ் டெல். ஸோ இப்போ டெல் இஸ் ஈக்குவலன் டு P பை பாரோமெட்ரிக் ப்ரெஷர். ப்ரெஷரு ஸோ ப்ரெஷரை பொறுத்து கண்டிப்பாக மாறும். ஸோ இப்போ 76 இன்டூ 273 ப்ளஸ் தீட்டா 0 டிவைட் பை 273 ப்ளஸ் தீட்டா. ஸோ புரியுதப்பா? ப்ரெஷரை பொறுத்தும் மாறும். தட் இஸ் பாரோமெட்ரிக் ப்ரெஷர் டிவைட் பை 76 கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல P அப்படின்றது பாரோமெட்ரிக் ப்ரெஷர்.
barometric pressure in centimeters. So first barometric pressure in centimeters. அடுத்ததா thetaன்றது that is temperature in degree Celsius. thetaன்றது that is the temperature in degree Celsius. அடுத்ததா theta naught அப்படின்றது assume relative density of air is 1. relative density of at, okay, relative density at theta 0 degree Celsius. Okay, இப்போ relative density முடிஞ்சிச்சா? Next என்னோட roughness factor. So m naught பாப்போமா? So m naught is 1 for smooth conductors. So smooth surface உள்ள ஒரு conductorsக்கு m naught ஓட வேல்யூன்றது it is 1 ஆகும். And 0.93 ல இருந்து 0.98 ஆகும் இருக்கும் for the rough conductors. (0.9 to 0.98 for rough conductors). Okay, appo single phases ku எழுதிட்டேன் for a disruptive voltage கண்டுபிடிக்கிறது visual disruptive voltage for the single phase line க்கு எழுதிட்டேன். அப்ப next 3 phase line க்கு எழுதலாம். Okay, next 3 phase line க்கு. So next the 3 phase line visual disruptive voltage for the 3 phase line. So the VD மீதி things எல்லாமே நான் அங்கே கொடுத்துட்டா அப்ப டைரக்டா இதை எழுதுனா மட்டும் போதும். 3 into 10 to the power 6 divided by root 2 into r del m naught ln of capital D equivalent divided by small r in volts. Okay அப்பா, so இது வந்து 3 phase line க்கு முன்ன நம்ம எழுதுனது single phase line க்கு visual disruptive critical disruptive voltage கண்டுபிடிக்கிறது. சோ அடுத்ததா critical disruptive voltage முடிஞ்சிச்சு இல்ல, next அப்ப visual disruptive voltage போலாமா? சோ next நம்மளோட visual disruptive voltage போலாம்ல, அப்ப critical disruptive voltage complete. சோ next நம்ம visual disruptive voltage க்கு போலாம். Next visual disruptive voltage. So இந்த வோல்டேஜ்க்கு மேல தான் சார் என்னோட அந்த violet glow தெரியும். So அது வரைக்கும் அந்த violet glow தெரியாது. Okay, just இந்த ஸ்டேட்மென்ட் எழுதிக்கலாம். The voltage at which the visual corona begins அடுத்ததா visual glow of corona occurs at a voltage higher. Visual glow of corona occurs at a voltage higher than the critical disruptive voltage. சார் பொதுவா critical disruptive voltage வந்த உடனே எல்லாம் கொரோனான்றது அந்த visual glow வரும் அப்படின்றத நான் சொல்றேன். புரியுது தானப்பா? சோ இது எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லல்ல.
ஓகே, ஸோ எல்லாமே கிளியராக தானே போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? அப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கான எக்ஸ்பிரஷன் சார், இதை ப்ராப்ளம்லாம் கேட்கவே மாட்டாங்க சார். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் நமக்கு கேட்பாங்க. ஓகே, இதை நமக்கு ரிப்பீட்டடா சில டைம்ஸ் கேட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சிங்கிள் ஃபேஸோட விஷுவல் கிரிட்டிக்கல் வோல்டேஜ் ஃபார் அ சிங்கிள் ஃபேஸ் லைன். இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா விஷுவல் வோல்டேஜை விவின்னு எழுதுவோம். அதை விடின்னு எழுதணுமா? டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜ்ன்றத விடின்னு எழுதணுமா? இது விவி விஷுவல் வோல்டேஜ். root of del r into ln of capital D divided by small r in volts. This is for the single phase line. இது ஒரு single phase லைனுக்கு. அடுத்ததா for 3 phase லைனுக்கு. ஸோ எம்வி அப்படின்னு இருக்கிறது என்னப்பா? அதே இர்ரெகுலாரிட்டி ஃபேக்டர் தான். ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொரோனா லாசஸ் சொல்லலாம்ப்பா. அப்போ கொரோனா லாசஸ்ன்றது ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். என்னோட கிரிட்டிக்கல் டிஸ்டர்ப்டிவ் வோல்டேஜுக்கு மேலே போனால் தான் கொரோனா லாசஸ்ன்றது நடக்கும். அப்போ கொரோனா லாசஸ் எவ்வளவு நடந்துச்சு, எவ்வளோ வோல்ட்ஸ், எவ்வளோ வாட்ஸ் வந்து கொரோனா லாசஸ் நடந்துச்சு, அந்த திங்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். இந்த கொரோனா லாசஸ்க்கு பொதுவாக ஆக்சுவலி 2 ஃபார்முலாஸ் இருக்கும்ப்பா. ஸோ கொரோனா லாசஸ்க்கு 2 ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நான் அடுத்ததையும் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து தான் இதை நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? அது என்னன்னா when V by VD ஓட ரேஷியோ, ஓகேயா, when V by VD ஓட ரேஷியோ is greater than 1.8. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுங்கப்பா. ஓகேயா? திஸ் இஸ் அ பீக்ஸ் ஃபார்முலா, பீக்ஸோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கொரோனா லாசஸை சொல்லலாம், எத்தனை வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் PE equivalent to 243.45 F plus 25 divided by del into root of R divided by capital D into V minus VD the whole square into 10 to the power minus 5, that is kilowatt per kilometer per phase. Okay appa, so this is the peaks formula. So 243.5 F plus 25 divided by del root of R divided by D V minus VD the whole square into 10 to the power minus 5 kilowatt per kilometer per phase. Okay, inga V என்றது நமக்கு தெரியும். V என்றது that is the phase voltage. So transmission la irukra phase voltages in kV. So idu or RMS value. So VD என்றது that is disruptive voltage, in kV இதுவுமே RMS ஆ இருக்கணும். So R என்றது that is radius of conductor,
Fன்றது that is frequency. Remaining things எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே அப்பா. So next, so இது first condition. When V by VD என்னோட phase voltage is lesser than greater than 1/8, V by VD ஓட ratio greater than 1.8 இருந்துச்சுன்னா அப்ப இதை யூஸ் பண்ணணும். So அதுவே ரெண்டாவது when V by VD lesser than 1.8. ஓகே, V by VD வந்து lesser than 1.8 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா பீட்டர்சன்ஸோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பீக் ஃபார்முலாவும் பீட்டர்சன் ஃபார்முலாவும் ரெண்டுமே கொரோனா லாஸஸ் தான் சொல்லும். ஓகே, ஸோ இந்த ரேஷியோ இதுக்கு மேலே இருந்தால் அதை பீக் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, கீழே இருந்தால் பீட்டர்சன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அவ்வளவுதான். ஸோ இந்த ரெண்டுமே கொரோனா லாஸஸ் பிசி தான். ஓகே, திஸ் இஸ் பிசி அப்படின்னு சொல்லி எழுதலாம், கொரோனா லாஸஸ். Pன்னா பவர் லாஸ், Cன்னா கொரோனா லாஸ், ரைட். PC is equivalent to 21 into 10 to the power minus 6 F into V square. 21 into 10 to the power minus 6 F into V square divided by log of base 10 capital D divided by small r the whole square into F.